புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இந்த பேராலய வளாகத்தில் இருந்து தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இறைவன் நமக்கு மீண்டும் ஒரு ஆண்டை கொடுத்திருக்கின்றார், ஒரு நம்பிக்கை தரும் ஆண்டினை கொடுத்திருக்கின்றார். எனவே இறைவனுக்கு நன்றி கூறி இந்த ஆண்டை நாம் ஆரம்பிப்போம். நம்முடைய நாட்டிலே மக்கள் பல வகையான எண்ணங்களோடு இயக்கங்களோடு இந்த ஆண்டை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவருடைய இயக்கங்களும் அவர்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் நாம் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதையும் உணர வேண்டும். சில வாரங்களுக்கு முன்பாக நம்முடைய தமிழகத்தில் தாக்கிய அந்த வெள்ளம் எத்தகைய ஒரு இழப்பினை ஏற்படுத்தியது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நம்மால் இயன்றளவு வீட்டினையும் சொந்த உடைமைகளையும் உயிர்களையும் இழந்த மக்களுக்கு நாம் உதவி செய்ய தனிப்பட்ட முறையிலும் குழுவாகவும் இயக்கங்களாகவும் முன்வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. இந்த உயர்மறை மாவட்ட சார்ந்த நாங்கள் அனைவரும் அதை பல வகையிலே செய்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக தூத்துக்குடி, நெல்லை, குமரி, தென்காசி பகுதியிலே செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று எல்லோரும் செய்ய வேண்டும். எவ்வாறு இந்த காலநிலையானது மாறிக்கொண்டிருக்கின்றது என்றால் நாம் இயற்கையை நேசிக்க மறந்து விடுகின்றோம். அந்த இயற்கையை நேசிக்கும் பொழுதுதான் இயற்கை நம்மையும் சுபிட்சமாக வாழவிடும். எனவே இன்றைய தினத்திலே நம்பிக்கையை நாம் மக்களுக்கு கொடுப்பதோடு நம்மோடு இறைவனால் படைக்கப்பட்ட இயற்கையை நேசித்து அந்த இயற்கையோடு நாம் ஒன்றாக வாழ்ந்தால் இந்த வருடம் பல வகையிலே காலநிலையினால் வெப்பத்தட்ப நிலையினால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து ஏற்படுகின்ற விபரீதங்களிலிருந்து நாம் விடைபெற முடியும். ஒரு ஆதரவான வழியில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் என்பதை நினைக்கின்றேன். அதையே ஒரு வேண்டுதலாக நான் உங்கள் அனைவருக்கும் வைக்கின்றேன். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக பார்க்கின்ற அன்பு நேயர்களுக்கு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அமைதியும் என்றும் உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நம்முடைய நாட்டிலும் இருப்பதாக. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.